ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் மாலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வருகை நெருங்க நெருங்க வற்றி போகுமோ விசுவாசம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் லூக்கா 18 அதிகாரம் 7, 8 வசனங்களை பாருங்கள். லூக்கா 18 அதிகாரம் 7, 8 வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வார். ஆனால் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி இந்த வார்த்தையை இயேசு நிறைவு செய்கிறார். அவருடைய வருகையின் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தின் ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து இந்த நாட்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களேயானால் அநேக காரியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, நிறைவேறி முடிந்துவிட்டது. வருகையின் நாட்களிலே அடையாளங்களாக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னொரு ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்வதற்கு எந்த காரியமும் இல்லாத அளவுக்கு எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிறைவேறுதலின் ஒரு பகுதியாக இந்த இடத்திலே இயேசு சொல்லுகிறார், அந்நாட்களிலே பூமியில் விசுவாசம் இருக்குமா? கர்த்தர் மீது விசுவாசம் இருக்குமா? விசுவாசம் என்றால் அது பொதுவான வார்த்தை அல்ல. இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மீது உள்ள விசுவாசம் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட நிலையில இருக்கும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஜனங்களுடைய இருதயத்துல கர்த்தர் மீது உள்ள விசுவாசம் குறைந்து வருகிறதை நாம் தெளிவாக காண முடிகிறது. நமக்கு சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல நாம் நமக்கு இருக்கிற காரியங்களிலே தப்பித்துக் கொள்வதற்கு வேறு வழிவாசல்களை தேடுகிறோமே, அதுதான் விசுவாச குறைவு. ஐயா, எனக்கு இந்த காரியம் முடியணும், அப்ப கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தா தான் முடியும். எனக்கு இந்த காரியம் முடியணும், அப்போ எனக்காக சில நபர்கள் போய் அங்கே ஒரு அடியாட்கள் போல் செயல்பட்டால் தான் எனக்கு இந்த காரியம் முடியும். இந்த காரியம் முடியணும் அப்படின்னா நான் சிலருக்கு பணம் கொடுத்து அவர்களெல்லாம் எனக்கு சாதகமாக தீர்ப்பணும். இப்படிப்பட்ட சிந்தனைகள் மனிதனுடைய எண்ணத்திலே உருவாகுவது அவன் கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தை இழந்து விட்டான் என்று பொருள். அதுவும் குறிப்பாக நாட்களிலே கிறிஸ்தவ உலகத்துல கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசம் மிக அதிகமாக குறைந்திருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே காரியங்களை செய்வதுதான் நான் கிறிஸ்துவின் மீது விசுவாசமாக இருக்கிறேன் என்பதனுடைய பொருள். இந்த காரியம் எனக்கு நடக்கணும், கர்த்தர் இந்த வழியில தான் போகணும்னு எனக்கு வேதத்துல சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த வழியில நான் பிரயாணம் செய்வேனால் நான் கிறிஸ்துவை கனப்படுத்துகிறவனாக இருப்பேன், கிறிஸ்து எனக்கு காரியத்தை செய்து தருவார் என்று நம்புகிறவனாக இருப்பேன். அதை விட்டுவிட்டு உலகத்தாருடைய வழியிலே நான் முயற்சி எடுப்பேனே ஆனால், இன்னைக்கு அப்படிப்பட்ட வழிவாசல்கள் ஜனங்கள் தங்களுக்கு உருவாக்கி கொண்டபடியினாலே அந்த விசுவாசம் குறைந்திருக்கிறதை நாம் திருச்சபைகளிலே கண்கூடாக காண முடிகிறது. நீங்கள் 1 யோவான் 5 அதிகாரம் 11 வசனம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5 அதிகாரம் 11 வசனம் முதல். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும்
தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கொஞ்சம் இந்த வசனங்களை கவனிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கான நித்திய ஜீவன் இருக்கிறது. அவர் சிலுவையில இந்த நித்திய ஜீவனை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் முழுவதுமாக தேவகுமாரனை சார்ந்திருக்கணும். என்னுடைய ஜெபங்களிலே நான் அதற்காக அதிகமாக ஜெபிக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் கற்றுத்தந்த காரியங்களை நான் கடைபிடிக்கணும். அதைத்தான் மிக எளிதாக நமக்கு சொல்கிறார் 14ஆம் வசனத்திலே. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ எனக்கு நீங்க எனக்காக சம்பாதித்து அந்த நிச்சய ஜீவன் எனக்கு தரணும். என் அன்புடைய பிள்ளைகளே, அவர் வருவதே நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு 2ஆம் முறையாக வருகிறார். 15ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டு அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நான் இதை கேட்டுட்டேன், அவர் தந்து விட்டார், தருவார் அல்ல, தந்து விட்டார். அப்போ இந்த நித்திய ஜீவனை நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்ற தெளிவோடு வாழ்வோமையானால் இந்த விசுவாச குறைவு நம்மிடத்துல வராது. இன்னைக்கு ஏன் விசுவாச குறைவு இந்த உலகத்துல அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை விட்டுவிட்டு அவர்கள் பிசாசினுடைய சிந்தனைகளுக்கு தங்களை அடிமைகளாக்கி விட்டார்கள். பிசாசினுடைய சித்தத்துக்கு தங்களை அடிமைகளாக்கி விட்டார்கள். ஆகவே நான் கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்திருக்கிறேன். எனக்கு வேதம் தெரியும், எனக்கு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு, எனக்கு பைபிள் வாசிக்கிற பழக்கம் உண்டு, எனக்கு அந்நிய பாஷையில ஜெபிக்கிற பழக்கம் உண்டு, எனக்கு கிறிஸ்தவத்தினுடைய எல்லா காரியங்களையும் நான் நிறைவேற்றி வருகிறேன். ஆனாலும் நான் அவிசுவாசியாக மாறிவிட்டேனே எப்படி? என்னுடைய முதன்மையான நோக்கம் அந்த நித்திய ஜீவன் என்ற அந்த அந்தஸ்தை விட்டு, அந்த தகுதியை விட்டு, அந்த உயர்வான, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு நித்திய ஜீவன் உங்களுடைய சிந்தனையில உயர்வா தெரியலன்னா நீங்க டிச்சுக்குள்ள கிடக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த ஸ்டாண்டர்டை விட்டு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்டை விட்டு நீ கீழே வந்துட்டு அது டிச்சு தான், அது சாக்கடலாம். என்னைக்கு பன்றிக்கு கிடைக்கிற உணவு எனக்கு கிடைக்கல, அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள போகும்போது கூட அவனுக்கு அந்த உணர்வு இல்லை. அந்த கெட்டகுமாரனுக்கு பண்டியை விட நான் தாழ்வாக போய்விட்டேனே என்கிற உணர்வு வரும் பொழுதுதான் ஒரு பெரிய கிருபையாக தகப்பன் விட்ட கொடுத்த சிந்தனை அவனுக்குள்ள வந்தது. இன்னைக்கு அந்த சிந்தனை, நித்திய ஜீவனை குறித்த சிந்தனை யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அநேகருக்கு கிடையாது. இந்த உலகத்துல அநேக ஊழியக்காரருக்கு அந்த சிந்தனை இல்லை. திருச்சபையில முன்னணியில பிரசங்கம் பண்றவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. மிக வேதனைக்குரிய காரியம். 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு யூதாஸ் காரியத்தை போல இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாக, மறுதலிக்கிறவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிச்சயமான தேவ ஆசீர்வாதத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நிச்சயமான தேவ ஆசீர்வாதத்தின் மீது. இந்த நித்திய ஜீவன் என்பது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
இந்த ஆசீர்வாதத்துக்காக அவர் இந்த பூமியிலே ஒரு கூட்டம் மக்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதான் வசனத்துக்கு நீங்கள் வசனங்களை படிப்பீர்களே ஆனால் ஆங்காங்கே அவர் சொல்கிறார், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். யார் யார் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே எங்களுக்கு கிறிஸ்துதான் முக்கியம் என்று சொல்லி அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அவருடைய லிஸ்ட்ல இருக்கிறாங்க. நீங்க 15ஆம் வசனத்தை மீண்டுமாக பாருங்கள். தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஏன்னா அவர் அவனை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அந்த நமக்கு தெரியும் நான் இயேசுவோடு நெருக்கமாக இருக்கிறேனா இல்லையா என்பது நமக்கு தெரியும். ஐயா இன்னைக்கு ஊழியம் செய்யறவன் பெருகி போயிட்டான். யாரை கேட்டாலும் நான் பிரசங்கம் பண்றேன் அப்படிங்கிறான். யாராவது அலையன்ஸ் மாப்பிள்ளை பார்த்தாங்க பொண்ணு பார்த்தாங்கன்னா பொண்ணு ஊழியம் செய்வா, மாப்பிள்ளை ஊழியம் செய்வாங்க. சமீபத்துல ஒரு குடும்பத்தார் சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய புத்தகத்தை தான் என் மருமக எப்பவும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பா. அவ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு மூட்டை புத்தகத்தோட வந்தா. என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவங்க வீட்டுக்கு போனவதான். அவள் விவாகரத்து கேட்கிறாள். ஐயா, நம்முடைய சிந்தனையிலே அந்த உயர்வான காரியத்தை குறித்த தரிசனம் இல்லை என்று சொன்னார். அந்த நித்திய ஜீவனை குறித்த தரிசனம் இல்லை என்று சொன்னார். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீரோ, ஊழியம் ஜீரோ. நீ அங்க போய் ஊழியம் பண்ண, இங்க போய், அதான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல கடைசி அந்த 7ஆம் அதிகாரத்துல நீங்க தெளிவாக சொல்லிவிட்டாரே, மத்த 7ஆம் அதிகாரத்துல, நான் உங்களை அறியேன். உனக்கு ஊழியம் ஒரு பொழுதுபோக்கு, உனக்கு ஊழியம் ஒரு மன நிறைவு, நீ மாறலையே. யார் யாருக்குடைய சிந்தனையிலே அந்த நித்திய ஜீவன் மகிமையாக தெரிகிறதோ அவர்கள் தான் இயேசுவுக்கு உண்மை ஊழியக்காரர்களாக இருக்க முடியும். நான் தொடர்ச்சியாக நான் ஒரு பெரிய செய்தி, அதை எவ்வளவு சுருக்கமாக முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நித்திய ஜீவனை நீங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 4:17, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில், இந்த அன்பு என்கிறது தேவ அன்பு, தேவ அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக, இயேசு இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு, +2 எக்ஸாமோ, நீட் எக்ஸாமோ, ஜேஇஇ எக்ஸாமோ, ஏதோ ஒரு எக்ஸாம், அதற்கு தயாராகிறவர்கள் எப்போ தைரியமா இருப்பாங்க? எப்படினாலும் நான் பாஸ் பண்ணுவேன், எனக்கு செலக்ட் ஆகும். அந்த அளவுக்கு அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வரும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்கிற தைரியம் இன்றைக்கு கிடையாது. அதுதான் இங்க யோவான் அழகாக சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நாளில இயேசு வருகிறார் என்கிற அந்த நியாய தீர்ப்பு, இயேசு முன்னால் நிக்க போறோம். அப்போ எனக்கு ஒரு கான்பிடன்ட், எனக்கு ஒரு தைரியம் வரத்தக்கதாக, அப்ப அப்படி வரணும் அப்படின்னா தேவ அன்பு என்னிடத்துல பூரணமா இருக்கணும். நான் தேவனோடு கொண்டிருக்கிற அன்பு பூரணமாக இருக்குமே. ஆனால் அதுதான் இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி தெரு தெருவா ஊழியம் பண்ணி ஏமாற்றுகிறவன், தன் பிழைப்புக்காக, தன்னுடைய சுய திருப்திக்காக, தன்னுடைய நாம மகிமைக்காக ஓடுகிறவர்கள் எவரும் அதில் பிரவேசிப்பதில்லை. நம்ம நோக்கம் என்ன? உனக்கு நித்திய ஜீவன் தான் உனக்கு நோக்கமாக இருக்குமே. ஆனால் மற்றவைகளும் உனக்கு நோக்கமாகவே இருக்கக்கூடாது. அது செகண்டரி கூட இல்லை. அந்த நோக்கமே உனக்குள்ள வரக்கூடாது.
அன்றனுள்ள ஆகாரத்தை அவர் தந்துருவார. அதுதானே மலைப்பிரசங்கத்துல சொல்றாரு. பறவைகளையும் புற்களையும் போஷிக்கிற உடுத்துவிக்கிற கர்த்தர் உன்னை போஷிக்க மாட்டாரா? உன்னைக்கு உடுத்துவிக்க மாட்டாரா? ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே, இயேசுவின் வருகை நெருங்குகிற நாட்களிலே கிறிஸ்தவம் எங்கோ போய் நிற்கிறது, எங்கோ போய் நிற்கிறது. அதனுடைய கலரே மாறி போச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தனித்து உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய நாட்கள். ஐயா, நான் நீட் தேர்வுக்கு நான் பயிற்சி பெறுகிறேன் என்றால் என் கூட 30 பேர் பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா 30 பேருக்கும் நீ எஃபர்ட் எடுக்க முடியாது. நீ தனிப்பட்ட முறையில உனக்கு எஃபர்ட் எடுக்கணும். ஒருவேளை நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணினா மற்றவங்களுக்கு நீ கைட் பண்ணலாம். அதே போலதான் நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியத்திலே ஒவ்வொருவரும் தனித்து நான் தகுதியோடு இருக்கிறேனா என்பதை மிக அதிகமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நாட்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் ரெடியாக இருக்கிறேன். அதுதாங்க யோவான் வலியுறுத்துகிறார். அந்த தைரியம் உனக்கு வரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இந்த உலகத்துல இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய சிந்தனையில உலகமே வரல. இயேசு கிறிஸ்துடைய சிந்தனையில இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல உலகம் என்கிற சிந்தனை அவருக்குள் வரவில்லை. அவர் உலகத்தை பிரித்து பார்ப்பதிலே அவர் கவனமாக இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நெருங்கி வருகிறது. இப்பொழுது ஒரு காரியத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையின் அடையாளங்களாக அநேக காரியங்களை அவர் சீஷர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை நெடுகவே பார்க்கலாம். நான் சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். 13ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகையின் நாள் மட்டும் அவர் மேல் உள்ள விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிறவன் தான் மீட்கப்படுவான். முதல் ரட்சிப்பு ஆரம்பம். நீ பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பினாயே, அது நீ அந்த பரலோக வாசலை கண்டுபிடித்து விட்டாய் என்று பொருள். அதற்கு பிறகு அவருடைய வருகையோ உன்னுடைய மரணமோ, இந்த இடைப்பட்ட நாட்கள் முழுவதும் நீ அந்த விசுவாசத்துல உறுதியாய் இருந்து நீ அந்த விசுவாசத்தை பரிபூர்ணமாக பாதுகாத்துக் கொள்வாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மீட்கப்படுவாய், நீ பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். இப்போ அதுக்கு முந்தின சில வசனங்களை பார்ப்போம். அப்போ அந்த முடிவு பரிந்தம் நான் நிலை நிற்பதற்கு, இந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு தடை எதுவும் உண்டா அந்த உலகத்தில் அப்படின்னா அதை பார்க்கலாம். 9வது வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இப்படி ஒரு காலம் உண்டு. அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த சூழ்நிலைகள் வரப்போகிறபடினாலே, இந்த சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட கொடுமையான ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை வரும், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், மிகுந்த உபத்திரவம் வரும், அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிறதற்காக அநேகர் கொலை செய்யப்படுவார்கள். இந்த சூழ்நிலையில ஒரு பக்கம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். உலகத்தில் அக்கிரமம் மிகுதியாகிவிடும், அன்பு தணிந்து போகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் அந்த முடிவு மட்டும் அந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அந்த விசுவாச குறைவுக்கு
நாம் அனுபவிக்கிற அல்லது நாம் பார்க்கிற உபத்திரவம், கிறிஸ்தவர்கள் படுகிற, ஆவிக்குரிய பிள்ளைகள், உண்மையான மக்கள் படுகிற உபத்திரவம், உண்மையாக கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவருடைய இரத்த சாட்சி மரணங்கள் உலகத்தாரால உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகள் பகைக்கப்படுகிற காரியங்கள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்குள் ஒருவருக்கொருவர் ஏற்படுகிற பகை உணர்வுகள், விசுவாசிகளுக்குள் ஏற்படுகிற பகை உணர்வுகள், கள்ள தீர்க்கதரிசிகளினுடைய ஆதிக்கம், கள்ள போதகர்களுடைய ஆதிக்கம், உலகத்துல அக்கிரமம் மிகுந்து காணப்படுதல், பாவம் மிகுந்து காணப்படுது, உலகத்தாருக்குள்ள சபைக்குள்ள அன்பு குறைந்து போகுது. 7 வகையான காரியங்களை அதிலே நான் பட்டியலிடுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த காரியங்கள் நான் என்னுடைய விசுவாசத்தை, தேவன் மீது உள்ள விசுவாசத்தை தொடர்ச்சியாக நான் அவர் மீது வைப்பதற்கு எனக்கு தடையா இருக்கிறது. என் விசுவாசம் ஷேக் ஆகுது. சூழ்நிலைகள் எனக்கு விசுவாச குறைவை கொண்டு வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இப்படி நீங்கள் எண்ணுவீர்களேயானால் இன்றைக்கு அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி இந்த கடைசி நாட்களிலே இந்த விசுவாச குறைவு வருகிறதா என்று நாம் பார்ப்போமே. ஆனால் இந்த 7 காரியங்களையும் நான் 3 தலைப்புகளின் கீழே பட்டியலிட விரும்புகிறேன். முதலாவதாக, நமக்குள் உருவாகிற பயம். இரண்டாவதாக, நமக்குள் இருக்கிற சுயநலம். மூன்றாவதாக, நம்மை சுற்றி ஒரு வஞ்சக ஆவி, அது நம்மை அதிகமாக பார்க்கிற காரியம். ஒன்று பயம், இரண்டாவது சுயநலம், மூன்றாவது வஞ்சகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குது. ஆண்டவரை அறிந்தவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அவர்கள் எல்லா காரியங்களையும் பயத்தோடையே பார்க்க பழகிவிட்டார். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு நாம பயப்படுறோம். ஏன் நாம் பயப்படுகிறோம் என்றால், இந்த பயத்தை போக்குகிறவரோடு நமக்கு நெருக்கமான உணர்வு, ஒரு உறவு இல்லை. அவருடைய ஆளுகைக்குள்ள நாம் இல்லை. அதனாலதான் அந்த பய உணர்வு வருகிறது. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பயம் அவிசுவாசத்தின் அடையாளம். நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, பயப்படுகிறவர்கள் அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே தள்ளப்படுவார். ஏனென்றால் பயம் அவிசுவாசத்தின் அடையாளம். இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். மிஷனரி பணித்தளங்களில் அவங்களுக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்கள்ல அவர்கள் ஏற்கனவே வணங்கின தெய்வங்கள் என்று நம்பி வணங்கின அந்தார கிரியைகளினாலே பாதிக்கப்படுகிறார்கள். குடும்பத்துல ஒழுக்கம் கிடையாது. குடும்பத்துல மதுவுக்கு, போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாயிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால இப்படிப்பட்ட பாடுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. குடும்பம் நல்லா போகுது, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் மீண்டுமாக பாடுகள் வரும் பொழுது இப்படிப்பட்ட ஜனங்களிலே அநேகர் பின்மாற்றத்துக்குள்ளாகி விடுகிறார். ஒருவேளை அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த பாடுகள் வராது, ஆனா ஒருவேளை சிக்னஸ் வரலாம், குடும்பங்கள்ல வித்தியாசமான போராட்டங்கள் வரலாம். இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும் பொழுது இந்த ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள்ளாகிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு போட வைக்கிற அரசியல்வாதி கிடையாது. கர்த்தருக்கு தேவை அவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள். உனக்கு ஒரு பொருளை கொடுத்து, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, அதற்காக நீ அவரை நேசிப்பாயானால் அவர் உன்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்துல வந்து என்ன சொல்றான்? நான் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன்
என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீ உன்னுடைய செல்வத்தையும் என்னையும் நீ நேசிக்க முடியாது. நீ ஏதாவது ஒன்னதான் நேசிக்க முடியும். மலைப்பிரசங்கத்தை சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. ஆகையினால உன்னுடைய செல்வத்தை நீ வித்து தரித்திரருக்கு கொடு, பிறகு என்ன பின்பற்றி வா. இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இனி உன்னுடைய தேவைக்காக, அது மாத்திரமல்ல, நீ இனிமேல் என்னை நீ நேசிப்பதா இருந்தால் அது பூரணமானதாக இருக்கும். ஏன்னா உனக்கு இந்த நேசிப்பதற்கு உனக்கு எதுவுமே கிடையாது உன்னை சுற்றி. இதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால நமக்கு எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் எதிர்பார்ப்பானே, ஆனால் அவனுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களே அநேகர் பின்மாற்றம் அடைவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பாடுகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார், பாடுகளை கொடுத்துதான் அவங்கள தன்னுடைய பிள்ளையாக உருவாக்குகிறார். உபத்திரவத்தின் புகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், உன்னை உபத்திரவப்படுத்தி அதுல நீ அவரை முழுவதுமாக சார்ந்திருக்கிறாய். என் ஜீவனே போனாலும் நீர் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அன்பு என் மேல் உனக்கு வருகிறதா என்று பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அன்பு உனக்குள் உருவாகாத பட்சத்துல உனக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க வரைக்கும், பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்க வரைக்கும் அந்த இயேசு உனக்கு போதும். ஏதாவது பிரச்சனை வந்துட்டா உனக்குள்ள உடனே ஒரு பயம் வருகிறது. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ பாடுகளை கண்டு பயப்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவிக்காத பாடுகளா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிறவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள் என்று சொல்லி இயேசு சொல்றார். இவங்கெல்லாம் யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. இதை நீங்க மனசுல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கிற அந்த ஊழியக்காரர்களுடைய அந்த நாடக பாணி வார்த்தைகள், ஜாலங்கள், இந்த நெஞ்ச நிமித்துக்கிட்டு சில நாடகங்களையும் சினிமாக்களையும் பேசுவார்களே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை கண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். பாடுகள் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அது அவர்களை இன்னும் கர்த்தருடைய சாயலிலே உருவாக்குவதற்காக அவர் அனுமதிக்கிறது. படகுல இயேசு போறாரு, இயேசுவும் அந்த படகுல இருக்கிறார், சீஷர்கள் அத்தனை பேரும் அந்த படகுல இருக்கிறார்கள். இப்பொழுது கடல் கொந்தளிக்கிறது, படகு வேகமாக ஆடுகிறது. ஆனால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த போராட்டத்திலே அவர்களோடு இயேசு இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் வரும். ஆனால் இயேசு நம்மோடு இருப்பாரையானால் இந்த போராட்டங்கள் உன்னை இயேசுவிடமிருந்து பிரிக்காது, உன்னை அழித்து விடாது, உன்னை அழித்து விடாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உபத்திரவங்களை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் உபத்திரவங்களை கண்டு பயப்படக்கூடாது. யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் என்ன அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உங்களோடு இருக்கிறேன், உபத்திரத்திலிருந்து விடுதலை தருவேன்னு சொல்லல. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன், ஆனால் நீயும் ஜெயிப்பா. நான் வெற்றி சிறப்பது என்பது உபத்திரவத்திலிருந்து விடுதலை என்று பொருள் அல்ல. இந்த உபத்திரவம் என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த உபத்திரவம் என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாடுகள், அது அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் அனுமதிக்கிறார். பவுலுக்கு வந்த அளவுக்கு அவர் பட்டியலிடுகிறார் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில். அத்தனை பாடுகளின் மத்தியிலும் அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை,
நான் பொய் சொல்லல, நான் என்னை மகிமைப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை சொல்ல. ஆனால் நான் கவலைப்படுவது எதற்காக என்றால் சபையை குறித்த கவலை எனக்கு இருக்கு அப்படிங்கிற. அவர் சந்தித்து உருவாக்கிய சபைகளை குறித்த கவலை தான் இருக்க ஒழிய அவருடைய சரீரத்திலே அவர் பட்ட பாடுகள் அவரை கவலைக்குள்ளாக்கல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இவை வேத புத்தகத்திலே திருஷ்டாந்தங்களாக ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீயும் நானும் அப்படி மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னுமாக மார்க் 13:19 பாருங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அந்நாட்கள் உண்டாயிருக்கும். அவருடைய வருகை நாட்கள் நெருங்க நெருங்க மிகுந்த உபத்திரம் உண்டாயிருக்கும். நீங்க இந்த 2000 வருஷங்களா பார்த்திருப்பீர்களே, ஆனால் வரலாறுகளை படித்து பாருங்கள். வேதாம புத்தகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பதற்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார். அன்றைக்கு இருந்த ராஜா அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஒவ்வொரு காரியத்தையும் தடை செய்வதற்கு பிசாசானவன் ஒரு பயத்தின் ஆவியை ஜனங்களுக்குள் உருவாக்க அவன் அதிக முயற்சி எடுத்தான். இந்த கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மார்க்கம் பாடுகளை சந்தித்ததோ அந்த அளவுக்கு தான் அது எல்லா ஜனங்களையும் சென்றடையும். யாரும் பயப்படல. ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படல. நரமாமிச பட்சினி மக்கள் மத்தியில போய் ஊழியம் செய்வதற்கும் அவர்கள் தைரியமாக தங்களை ஒப்புக் கொடுத்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை இன்னைக்கு திருச்சபை பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இருக்கிற திருச்சபை கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்குது, பலனற்ற சூழ்நிலையில இருக்குது, நொண்டி பிள்ளைகளை போல இருக்கிறது. நாம் சரீரத்திலே செயல்பாடற்றவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு பூரணமான கிறிஸ்தவனாக நீ இருப்பாய். ஆனால் வரப்போகிற நாட்கள் நாம் தைரியசாலிகளாக கிறிஸ்துவுக்காக எந்த பாடு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற மன உறுதியோடு இருப்போமே, ஆனால் நாம் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுதான் விசுவாசத்துல நான் தெளிவா இருக்கேன்னு அர்த்தம். ஆனா நம்முடைய விசுவாசத்துக்கு பயங்கரமான சோதனைகள் கடைசி நாட்கள்ல வரும். எப்போ எங்க வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா இல்லை. 40 வருஷங்களுக்கு முன்பதாக கிராமங்கள்ல போய் ட்ரம்ஸ் வாசித்து பாவியே மனம் திரும்ப என்று சொல்லி காஸ்பல் சொன்ன நாட்கள் இன்னைக்கு இல்ல, முடியாது. ஒருவேளை இன்னைக்கு இந்த நம்முடைய தமிழகத்திலே மதச்சார்பற்ற அரசாங்கம் வந்தாலும் கூட நம்மால் ஓப்பன் ஏர் மினிஸ்ட்ரி இன்னைக்கு பண்ண முடியல. அந்தகார கிரியைகள் அந்த அளவுக்கு நெருக்கி கொண்டு வருகிறது. எப்படி வருகிறது என்று சொல்லி யாருக்கும் தெரியல. ஆகவே வருகிற நாட்களிலே ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திருச்சபைக்குள்ளேயே முடங்கி போகுமா அல்லது வீட்டுக்குள்ளேயே முடங்கி போகுமா என்று யாருக்கும் தெரியாது. அன்றைக்குத்தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ பூரணமான விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ பாதுகாத்துக் கொள்ளணும். இரண்டாவதாக பாருங்கள், அங்க இரத்த சாட்சி மரணங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. நேற்றைய தினத்துல நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். இந்த 2000 ஆண்டுகளாக 7 கோடிக்கு மேற்பட்ட இரத்த சாட்சிகள் கிறிஸ்துவுக்காக மரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி குறிப்பு சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்காக ஜனங்கள் படுகிற பாடுகள் இன்றைக்கு மிக அதிகம். நம்முடைய தேசத்துல வட இந்திய பகுதியில தைரியமாக ஊழியம் செய்ய முடியாது. சில மாநிலங்கள்ல தினசரி கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் கைது செய்யப்படுகிறார். அநேகர் ஊழியமே வேண்டாம் விட்டுட்டு ஓடி வந்தாங்க. சுதேச திருச்சபைகள் நடத்தினவர்கள்
தென்னிந்திய பகுதிகளிலிருந்து அங்கே போய் திருச்சபைகள் ஆரம்பித்து நடத்தின அநேகர் ஓடி வந்துட்டாங்க. ஏனென்றால் சில மாநிலங்கள் இயக்கி இருக்கிற சட்டம் அப்படி இருக்கிறது. முதல் முறை கைதுனா 10 வருஷம், இரண்டாவது முறை கைது என்றால் 20 வருஷம், மூன்றாவது முறையும் மதமாற்ற தடை சட்டத்துக்காக அதன் மீது உன்னை கைது செய்வோமேயானால் உன்னுடைய முழு வாழ்க்கையை நீ சிறைச்சாலையில் இருக்கணும் என்கிற அளவுக்கு சட்டம் கொண்டு வந்து விட்டார். நாம இங்க உட்காந்துட்டு கிறிஸ்துமஸ் கேரல், ரவுண்டு கேரல் சர்வீஸ் எல்லாம் பாடுறதுனால நீ கிறிஸ்தவன் நினைச்சிட்டு இருக்காத. நாம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உன்னையும் பார்க்கிறார், அவனையும் பார்க்கிறார். யார் என்னுடைய பிள்ளை? நான் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எந்த கட்டளையை கொடுத்தவனோ அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களே என்னுடைய பிள்ளைகள் என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்ம நாட்டிலே பார்த்தோம் 1999 கிரகம் ஸ்டெயின்ஸுடைய அவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம். அப்போ இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் மத்தியிலே நான் முடிவு வரையும் அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் என்னுடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்குது? நான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது? யோவான் 16ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பாருங்கள். இயேசு சொல்றார், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற, இப்போ நீங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவம் அரசாங்க மதமாக இருந்தது. சில தேசங்களிலே அந்த சட்டத்தை அவர்கள் வகுத்திருந்தார்கள். பைபிள் படி கிறிஸ்தவத்தை யாரும் பின்பற்ற முடியாது, அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி தான் பின்பற்ற முடியும். ஆகவே உண்மையாக வேதத்தின்படி வாழ்ந்த ரிச்சர்ட் உம்ரான் போன்ற பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அரசாங்க மதத்தினராலே கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலைகளிலே வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்தப்பட்டார். அப்ப அந்த நாட்கள்ல உண்மையா நான் கிறிஸ்துவ பின்பற்றணும், என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டுமானால் நான் மிகுந்த தைரியமாக இருந்து அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அன்றைக்கு வாழ்ந்தவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு உனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனா விசுவாசம் இல்லையே. விசுவாசம் இல்லையே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆணவமும் ஒரு திமிரும், நான் சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனால் உள்ளான மனசுல நீங்களே பாருங்க, பாவத்தை விட்டு முழுசு வெளியே வந்துட்டீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவத்தை விட்டு முழுசு வெளியே வந்துட்டீங்களா? இன்னைக்கு காலையில இருந்து நாம எத்தனை பாவம் செஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சு செஞ்சிருக்கிறோமே, துணிஞ்சு செஞ்சிருக்கிறோமே. நீ காலையில பைபிள் வாசி ஜெபிப்பதினாலோ மாலையில குடும்ப ஜெபம் செய்வதனாலோ நீ ஏமாற்றுவது கிறிஸ்துவை அல்ல, உன்னை. நீ ஏமாற்றிக் கொள்கிறாயே ஒழிய கிறிஸ்துவை ஏமாற்றவில்லை. ஏனென்றால் உன்னிடத்திலே பூரணமான விசுவாசம் இல்லை. மூன்றாவதாக இந்த பயத்தை குறித்து இன்னொரு கருத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 7 குறிப்பு பார்த்தோம், அதுல ஒரு குறிப்பு, உலகத்தாரால் பகைக்கப்படுவீர்கள். இன்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உறவினர்களால் பகைக்கப்படுகிறார்கள். நான் கடந்த வாரம் சொன்ன ஒரு கிராமத்துல, ஜார்க்கண்ட் மாநிலத்துல 40 குடும்பங்களை இந்த கிராமத்தார் விரட்டி விட்டார். நீங்க இயேசுவை மறுதளிச்சாலும் அந்த கிராமத்துக்குள்ள இருக்க முடியும். அந்த 40 குடும்பத்தாரும் வனாந்தரத்துக்குள்ள போய் உட்கார்ந்து, எங்களுக்கு இந்த ஊரே வேண்டாம், ஆனா இயேசு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கேயே வாழ்ந்து கொண்டு அங்கேயே ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்களாம். எத்தனையோ ஜனங்கள் கிராமத்தை, தங்களுடைய சொந்த சொத்துக்களை இழந்து வேற இடங்களில் எங்கேயோ போய் எங்களுக்கு இயேசு வேணும். அதுதான் கர்த்தர் சொன்னார். என் நாமத்தின் நிமித்தம் உன் சம்பாத்தியத்தை, உன் பொருள, உன் பெற்றோரை, உன்னுடைய சொசைட்டிய, உன்னுடைய பிள்ளைகளை நீ வெறுக்க முடியுமா? நீ வெறுக்க முடியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள்,
முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவோம். நம்மை சுற்றி இருக்கிற உலகம் ஒண்ணு பகைக்கும். இன்னைக்கு சூழ்நிலை அப்படியே பழைய நாட்கள்ல இருந்து அப்படியே நெருக்கடி அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் அந்த விசுவாசம் அசைக்கப்படாமல் உறுதியாக இருக்கிறதா? யோவான் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். அதனால தான் நாம நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கிறோம். நம்ம தான் உலகத்தாராய்ச்ச. நம்ம முழுவதுமா உலகத்துக்குள்ள இருக்கிறபடியினாலே எம்மதமும் சம்மதம்னு சிம்பிளா சொல்லிடுறோம். சில சாட்சிகள்ல சில குறிப்பிட்ட பண்டிகை நாட்கள் அங்க எல்லா மத வழிபாடுகளையும் அனுமதிக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்ற வார்த்தை அங்கே அடிபட்டு போகிறது. அங்க விசுவாசம் 0. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் நம்மோடு இருக்கிற ஜனங்களிடத்தில் அன்பு செலுத்தணும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசத்தை அது குறைய பண்ணுமே. ஆனால் நாம் நம்மை சுற்றியுள்ள ஜனங்களிடத்திலே வைக்க வேண்டிய உறவுகளை சீர்தூக்கி பார்க்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நமக்கு இயேசு முக்கியம். நமக்கு நித்திய ஜீவன் முக்கியம். எங்கே பயம் வருகிறதோ அங்கே அவிசுவாசம் வரும். இரண்டாவதாக பார்ப்போம், சுயநலம். நீங்க அந்த 7 குறிப்புகள்ல ஒரு குறிப்பு, விசுவாசிகளுக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்களே அவர்களுக்குள்ளே பகை உணர்வு இன்றைக்கு வர ஆரம்பிச்சிட்டு. கடந்த வாரத்துல நினைக்கிறேன் மதுரையில ஒரு சர்ச்சில், நீங்க யூடியூப்ல பாருங்க, ஆராதனையில அடிதடி. அந்த சர்ச்சில் ஒரு திருமண ஆராதனைக்காக போயிருந்தேன். பெரிய ஆலை, கீழே ஒரு 700 to 900 உட்காரலாம். இந்த 2 சைட்லயும் பால்கனி இருக்கும். இந்த பக்கம் ஒரு 200-300 பேர், அந்த பக்கம் ஒரு 200-300 பேர் உட்காரலாம். பெரிய சர்ச். அங்கே ஆலய ஆராதனையிலே 2 குழுவாக நின்று சண்டை போடுகிறார்கள். இனி அங்க கம்யூனியன் சர்வீஸ் எப்படி இருக்கும்? அவங்கள உட்கார வச்சு இனி என்ன பாவ மன்னிப்பு கொடுக்க போறாங்களா? அப்படியா அந்த மூளை கம்ப்ளீட்டா மழுங்கி போச்சு. அந்த அளவுக்கு இருதயம் கடினமாகி விட்டதா? கடவுள் பயம் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது கடைசி கால அடையாளம். எனக்கு என்ன வேதனை என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த குட்டி பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை குறித்து கற்றுக் கொடுத்தார்களே, அந்த பிள்ளைகளுடைய மனநிலை என்ன? என் அருமை வாலிப பிள்ளைகளுடைய மனநிலை என்ன? அவர்களுக்கு யார் இனி புத்தி சொல்ல முடியும்? அந்த சபையில் இருக்கிற எந்த தகப்பனோ தாயோ புத்தி சொல்ல முடியாது, போதகர் புத்தி சொல்ல முடியாது, சபை மூப்பன் புத்தி சொல்ல முடியாது. இது கடைசி நாட்களிலே சம்பவிக்கிற காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் விசுவாச குறைவை கொண்டு வரும். இன்னைக்கு மிஷினரி பணித்தளங்களிலே, மிஷினரி ஸ்தாபனங்களுக்கிடையே கூட பகை உணர்வு வர ஆரம்பித்து விட்டது. ஜனங்களிடத்திலே கணக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஒரு மிஷினரி ஸ்தாபனத்திலிருந்து அங்க ஒரு மிஷினரி இருந்தாரையானால், அது ஒரு சின்ன மிஷினரி ஸ்தாபனமாக இருந்து அவருக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா இவங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னா அவரை கூட்டு விலை பேசி இவங்க ஸ்தாபனத்துல சேர்த்து கணக்கு காட்டுறாங்க. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு பிசாசானவன் இன்றைக்கு எல்லா இடத்துலையும், யாரும் தப்ப முடியாது. நீ விழிப்பா இருந்தால் மாத்திரம்தான் இந்த காரியத்தினை நீ தப்ப முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை பாருங்கள்.
உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலி நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தமிழகத்துக்குள்ள நான் இவருடைய ஃபாலோயர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. கிறிஸ்துவை பின்பற்றுவது குறைந்து போனது. ஏன் காரணம் அப்படின்னா, யாருமே ஆண்டவரோடு தனித்து நேரம் செலவழித்து உட்கார்ப்பது அவளுக்கு கடினமா இருக்குது. அதனால யாரோ ஒருத்தர் அவரை இவங்க பரிசுத்தமான தீர்மானிக்கிறாங்க. கர்த்தர் தீர்மானித்தாரான்னு யாருக்கு தெரியல. ஆனால் இவர்கள் தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அவர்களை தங்களுடைய குடும்ப ஊழியக்காரர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். எப்படி ஃபேமிலி டாக்டர் அந்த காலத்துல உண்டு, இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல எங்க குடும்ப டாக்டர் அப்படிம்பாங்க. அதே போல குடும்ப ஊழியக்காரர், இவங்களுக்கு ஏதாவது சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு போன் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல இருக்கிற நன்மையானாலும் தீமையானாலும் அவர் ஜெபிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஊழியக்காரன் உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறவன். அவன் கடமையை செஞ்சுட்டு அதோடு போயிடணும். அவன் ஒண்ணும் உங்களுக்கு ஆசாரியன் கிடையாது. அந்த சிஸ்டம் முடிஞ்சு போச்சு பழைய ஏற்பாட்டோட. இப்ப குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தின் தலைவன் தான் ஆசாரியன். இன்னமும் வேதம் சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் ஆசாரியர்கள் ஆகிக்கிறீர்கள். நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கு நாம ஒரு ஆசாரியனை நமக்கு வச்சுக்கிறதா? உன் குடும்பத்துக்காக உன்னால 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாதா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சுயநலம் இன்றைக்கு ஜனங்களை ஆட்டி படைக்க. இன்னைக்கு இந்த சுயநலத்தின் மிகுதியினால பெயர், புகழ், பணத்துக்காக ஜனங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். பதவிக்காக சண்டைகள். இன்னைக்கு ஏன் பாரம்பரிய திருச்சபைகளில் சண்டைகள்? பதவி சண்டை. நீ சாகுற அன்னைக்கு உனக்கு அந்த பதவி ஒண்ணு என்ன பண்ணும்? அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இன்னைக்கு அன்பு குறைந்து விட்டது. கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகுமா? ஏன் அன்பு குறைஞ்சு போச்சு? சுயநலம். சுயநலத்தினால அன்பு குறைஞ்சு போச்சு. நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் முதல் சில வசனங்களை பார்ப்பீர்களே, ஆனால் அந்நிய பாஷை இருக்குது, தீர்க்க தரிசன வரம் இருக்குது, மலைகளை பேர்க்கத்தக்கதான விசுவாசம் இருக்குது, அன்னதானம் இருக்குது, ஆனா அன்பு இல்லை. இவை எல்லாமே தன்னை மகிமைப்படுத்துறதுக்காக அந்நிய பாஷை, தன்னை மகிமைப்படுத்துவதற்காக தீர்க்க தரிசனம் வர்றான். நான் இந்த நோயிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கணும், என் ஊழியத்துக்காக ஒரு விசுவாசம். தான தர்மம் எல்லாமே விளம்பரத்துக்காக. ஆனா ஒண்ணுல கூட அன்பு இல்லையே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள வசனங்களிலே சில வரிகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? தற்பிரியரா இருப்பாங்களாம், சுகபோக பிரியரா இருப்பாங்களாம், பணப்பிரியரா இருப்பாங்களாம், சுபாவ அன்பில்லாதவர்களா இருப்பாங்களாம். ஒரு நேச்சுரலா ஒரு அன்புன்னு ஒன்று இருக்கும்ல, சுபாவ அன்பு, அது மனுஷர்கிட்ட இயற்கையாக இருக்கிறாங்க. அந்த அன்பு கூட எடுக்கப்பட்டு போகும். எல்லாவற்றிலும் சுயநலம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சுயநலங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள் வந்து விட்டபடினால, சுயநலம் வந்து விட்டபடினால அங்க அன்பு குறைஞ்சு போச்சு. ஆகையினாலதான் இன்னைக்கு அங்க விசுவாசமே இல்லை. நீங்க நிறைய சபைகள் எனக்கு தெரிய தமிழகத்தின் தென் பகுதியில, இன்னுமா வடபகுதியிலேயே இருக்குது. ஒருவேளை தனிப்பட்ட முறையில் இருக்கிற சர்ச்சுகள் பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் என்று சொல்கிறார்களே, அங்கே சற்று குறைவாக இருக்கிறது. ஆனாலும் அங்க போதகர் பின்னால சுத்திரமங்க ஒரு சர்க்கிள், அந்த பாஸ்டரை சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்க பாஸ்டர் என்ன சொன்னாலும் ஆமா போடுவாங்க. அவங்களுக்கு அங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். எல்லா இடங்களிலும் பிசாசானவன் அந்த விசுவாச குறைவை கொண்டு வருவதற்காக ஜனங்களுக்குள்ள அந்த சுயநல ஆவியை கொடுத்து
அன்பு எடுத்துட்டான். அன்பு இருமாப்பு கொள்ளாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வது நின்று போச்சு. பெற்றோருக்கு உதவி செய்வது நின்று போச்சு. எப்படி அன்னைக்கு யூதர்களுக்குள்ள குர்பான்னு காணிக்கையை கொடுத்தாங்களோ, இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? படிச்சு வேலையில இருக்கிறவங்க பெற்றோரை முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க. உடன் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டாச்சுன்னா அதுக்கு காசு கொடுக்க மாட்டான், அதுக்கு உதவி செய்ய மாட்டான். ஆனா பணக்கார ஊழியக்காரனுக்கு இன்னும் அவன் இன்னொரு பெரிய காரம் வாங்கட்டுமே அள்ளி கொடுக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுயநலம் இன்னைக்கு அவிசுவாச குறைவை கொண்டு வந்து விசுவாச குறைவை கொண்டு வந்து விட்டது. மூன்றாவதாக ஒரு காரியம், இந்த கடைசி நாட்களிலே வஞ்சக ஆவி அதிகமாக நடமாடுகிறது. ஜனங்களை ஏமாற்றுகிற ஒரு ஆவி. இன்னைக்கு பாவத்தை எச்சரித்து பேசுகிற ஊழியக்காரர்கள் குறைந்து விட்டார்கள். நீங்க வசனம் சொல்லுது, இந்த கடைசி நாட்கள்ல கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக காணப்படுவார்கள். ஏன் இன்னைக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துவது குறைந்து போய்விட்டது என்று சொன்னால், அந்த பிரசங்கிக்கிற பிரசங்கியாரா பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறாதவர். எங்க அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க கிடையாது. அசுத்தாவி பிடிச்சவன அந்நிய பாஷை பேசுவோம், அது வேற ஒரு பாஷை. ஆவியானவர் ஒருவனுக்குள் வருவாரையானால் அந்த இடத்தில் இருக்கிற பாவங்களை அந்த ஊழியக்காரருக்கு உணர்த்துவார். ஏனால் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியானவர் தான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். ஆகவே அந்த இடத்துல நிற்கிற அந்த பரிசுத்தாவியினால் வழிநடத்தப்படுகிற ஊழியக்காரர் மூலம் அந்த இடத்தில் இருக்கிற பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் குறைந்து போனதினாலே இன்னைக்கு அவிசுவாசம் அதிகமாகிவிட்டது. கர்த்தருடைய வருகை நாட்களில் ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து விடுவார்கள். இந்த வஞ்சக ஊழியக்காரர்கள் ஜனங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை பற்றியே பேசாம அவங்களை இன்னும் ஆசீர்வதிப்பேன்னு தான் பேசுவாங்க. அதுக்குள்ள கொள்ளக்காரன் இருப்பான், திருடன் இருப்பான். அவன் என்ன நினைப்பான்? நமக்கு இன்னும் கொஞ்சம் வீடுகள்ல, பெரிய பெரிய பணக்கார வீடுகள்ல திருடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு நினைப்பானோ? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே வஞ்சக ஆவி உடைய கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ளப்போதுகள். நீங்க 1 யோவான் 1:16 வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 1:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த 3 காரியங்களை சொல்கிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 எந்த ஊழியக்காரர்கிட்ட இருக்குதோ அவங்கெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர். இது தேவனால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். இன்னைக்கு அதுதான் அதிகமாகி இருக்குது. இந்த மாம்சத்தின் இச்சை இன்றைக்கு அதிகமாகி விட்டது, கண்களின் இச்சை அதிகமாகி விட்டது. நீங்க பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்க போறான் சாத்தான். இந்த 3 இடத்துலயும் தான் 3 டெஸ்ட் தான் வைக்கிறான். முதல்ல என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டாரு, அவருக்கு பசி உண்டாயிட்டு, அது சொல்லுது இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். இது மாம்சத்தின் இச்சை. இரண்டாவதாக பாருங்கள், அது என்ன சொல்லுது? அவரை உப்பரிக்கை மேல கொண்டு போய் இந்த கீழே நீர் விழும், உம்முடைய தூதர்கள் தங்கள் பாதங்களில் உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடி உம்மை ஏந்திக் கொள்வார்கள். இது ஜீவனத்தின் பெருமை. இன்னொரு காரியத்தை பாருங்கள், அது அவரை மலர் மேல கொண்டு போய் இந்த உலகத்தை காண்பித்து, நான் இது உமக்கு நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நான் உமக்கு தருவேன். இதுமா கண்களின் இச்சை. அந்த உலகத்தை அப்படி காட்டுறான். இன்னைக்கு இந்த 3 டெஸ்டையும் தான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வைக்கிறான். இத முதல்ல விடுறது ஊழியக்காரன் தான். காணிக்க வாங்க மாட்டேன்னா ஊழியத்துக்கு வாரான், தர்றதை வாங்குவேங்கிறான். பிறகு அடுத்தவனுக்கு வர்ற வசூலை பார்த்தோம்னா இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஏன் வசூல் கம்மியா வருதுங்கிற ஆசை வருது. அடுத்தவன் வாங்குற காரை பார்த்தோம்னா இவனுக்கு ஆசை வருது. அப்படியே பணக்கார ஊழியக்கார மாதிரி இவன் ஒரு பெருமணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி பேசுறான், அதே மாதிரி தலையாட்டுறான், அதே மாதிரி நடிக்கிறான், அதே மாதிரி கோட் ஷூட் போட்டு வந்து அதுக்கு திறக்கிறதுக்கு ஒரு ஆள், உட்கார்றதுக்கு ஒரு ஆள், வீசுறதுக்கு ஒரு ஆள், ஐயாவை இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள்.
இயேசுவை எளிதிலே எல்லோரும் அணுக முடிந்தது. தரித்திரர்களுக்குத்தான் முதலில் சுவிசேஷம் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வஞ்சக ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்கள். இன்னைக்கு அவர்களால் இன்னைக்கு அவிசுவாசம் உலகத்தில் அதிகமா இருக்கு. அதுதான் நீங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இத பேதுரு சொல்றாரு, யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் 2 நாட்களுக்கு முன்பதாக யூடியூப்ல ஒரு காரியத்தை பார்த்தேன். சில தினங்களுக்கு முன்பதாக ஒருவர் 20 வருஷமா ஊழியம் பண்ணார். 20 வருஷம் ஊழியம் பண்ணி கடந்த 7 வருஷங்களாக அவர் வேதாகம நலச்சங்கம் ஏதோ ஆரம்பிச்சு அவர் பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்திருக்கிறார். இந்த 7 வருஷத்துல கிட்டத்தட்ட 1000 செய்திகள் அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பை நான் அப்படியே வாசிக்கிறேன். பைபிள் ஒரு நம்ப தகுந்த புத்தகம் அல்ல. பைபிள் தேவனுடைய வார்த்தை என்கிற நம்பிக்கை எனக்கு இப்போது இல்லை. கிறிஸ்தவம் பைபிளை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம். ஆகையால் நான் இப்பொழுது கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பைபிள் ஒரு நம்ப தகுந்த புத்தகம் அல்ல. 1000 மெசேஜும் பிளாக் பண்ணிட்டாரா கடைசி நாட்கள். இன்னும் இதே மாதிரி அநேக காரியங்களை பார்ப்பீங்க. அநேகர் அவருக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, பிரதர் உங்க செய்தியை கேட்டு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், என்ன எப்படி சொல்றீங்க? இப்ப அவங்க விசுவாசம் ஷேக் ஆகுது. கடைசி நாட்களில எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அநேகருடைய பரிசுத்தங்கள் அருவறுப்புகளாக வெளியே இன்றைக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆடி ஆட்டங்களினுடைய அருவறுப்புகள் இன்றைக்கு வெளியே பேசப்படுகிறது. பாடல் வரிகள் நல்லா இருக்குன்னு சொல்லி மயங்கணும். லட்சோப லட்ச மக்கள் தினசரி அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க. பெரிய பெரிய சர்ச்சுகள்ல, நாங்க தான் பரலோகத்துக்கு டைரக்டா போற சர்ச்சுன்னு சொல்ற சர்ச்சுகள்ல போறவங்க எல்லாரும் இந்த பாடல்கள்ல மயங்கி போனாங்க. அவங்க சர்ச் விட்டுட்டு பின்மாற்றம் அடைந்து போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலம், எச்சரிக்கையா இருங்கள். இருக்கிற இடத்துல இருங்க. நீங்க தனிமையில தேவனோடு உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. தேவனோடு உள்ள உறவை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்க. நீங்க இந்த காரியத்தில் ரொம்ப அசட்டையாக இருப்பீர்களே, ஆனால் நீங்க அந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை தான் வரும். நமக்கு பயம் வரும், நமக்கு சுயநலம் வரும், நம்மை சுற்றி ஒரு வஞ்சக ஆவி நடமாடும். இந்த உலகத்துல இன்னைக்கு அந்த வஞ்சக ஆவியினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. அது ஊழியக்காரர்கள் வேடத்திலே வந்துதான் இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களை அது அவிசுவாசத்துக்குள் வழி நடத்துகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வருகிறது என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். இயேசுடைய வருகை சீக்கிரமா வருது. பகலுக்குரியவர்களாகிய நாமோ விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை, இந்த 3ஐயும் நாம பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம், தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இயல்பாக காணப்பட வேண்டிய அன்பு, ரட்சிப்பாகிய கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பின் மீது உள்ள நம்பிக்கை. இதுல நாம் தெளிவாக இல்லாத பட்சத்துல இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கப்பட்டு போவோம். நான் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே பெருகுவீர்களாக. கொலோசியர் திருச்சபை மக்களுக்கு அவர் 2ஆம் வருகை குறித்த காரியங்களை, நாட்கள்ல வருகிற அந்த பாடுகளை, அந்த பிரச்சனைகளை, அந்த பாவங்களை எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துறாரு. சொல்லிட்டே வரும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே
அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து கொண்டு விசுவாசத்திலே உறுதி, அவர் மேல் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இயேசுவை சுற்றி அமைஞ்சிருக்கணும். ஜீசஸ் தான் நமக்கு ஹீரோ, அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்கணும். அவரை அஸ்திபாரமாக வைத்து அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். நாம் எப்பொழுதும் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையிலே நடக்கணும். நாம் அவர் மேல் உள்ள விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இதுல தெளிவாக இருப்பீர்களே ஆனால், எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கடைசி காலத்திலே வருகிற பயத்தின் ஆவிக்கும் சுயநலத்தின் ஆவிக்கும் வஞ்சக ஆவிக்கும் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லை என்று சொன்னால் எதுவும் நம்மை பாதுகாக்க முடியாது. இனிமேல் மத சம்பிரதாயங்களை விட்டு வெளியே வாருங்கள். தனிப்பட்ட முறையிலே கிறிஸ்துவோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வருகையிலே நீங்கள் மத்திய வானிலை அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அவரிடத்தில் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் அந்த மேலான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வருகை நெருங்க நெருங்க இந்த உலகத்துல உங்க மேல உள்ள விசுவாசம் குறைந்து வருகிறது. சபைகளுக்குள் விசுவாசம் குறைந்து வருகிறது. ஊழியக்காரர்கள் மத்தியிலே குறைந்து வருகிறது. உம்முடைய குடும்பங்கள், உம்முடைய பெயரை சொல்கிற குடும்பங்களிலே விசுவாசம் குறைந்து வருகிறது. ஆனால் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களுக்காக சம்பாதித்த அந்த நிச்சய ஜீவனை இழந்து போகக்கூடாது. நாங்கள் உண்மையிலே கட்டப்பட்டவர்களாக, நாங்கள் உண்மையிலே வேர் கொண்டவர்களாக, உம்மீது உள்ள விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க, உண்மையிலே நாங்கள் நடக்கிறவர்களாக, உம்மை பற்றி கொண்டு நடக்கிறவர்களாக வாழ கிருபை செய்யும். தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் உம்மோடு உறவு வைத்து ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடி பாதுகாத்தலாம். உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம் இந்த அருமையான செய்தி கேட்ட பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.